ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்தா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி அரிசி 150 கிராம் எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு 300 ml வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ½ அன் ஹவர் ஸ்டோக் பண்ணுங்கள். 2 பிக் ஆனியன், 3 டொமேட்டோ, பூண்டு, கார்லிக், 2 ஆனியன், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 3 பட்டை, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சியும் தக்காளியும் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு உடன் ஸ்பூன் பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து ஹீட்டு வந்து உங்கள் கையில் படாது. நம்ம அப்படியே விட்டுட்டு கூட நம்ம தொடும்போது சூடு ஏறாது நம்ம கையில். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டோட சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். நான் முதலியே சொன்ன மாதிரி உட்டன் ஸ்பூனை நீங்கள் இப்படியே வச்சுட்டா கூட இப்போ அடுத்த வாட்டி நீங்கள் தொடும்போது சூடு ஏறாது. இதுவே நீங்கள் எவர் சில்வர் இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சூடு ஏறும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் நான் இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்கள் தக்காளி சாதம் நல்லா இருக்கும். பச்சையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே ½ அன் ஹவர் ஊற வச்ச யுனைட்டி பாசுமதி ரைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வகையான புழுங்கலரிசி, பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம். டைமிங் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எந்தெந்த அரிசிக்கு எவ்வளோ நேரன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் யுனைட்டி யூஸ் பண்ணுறதுனால ½ அன் ஹவர் வந்து சோக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஆல்ரெடி நான் நெய் ஊற்றிருக்கிறதுனால சாஃப்டாக தான் வரும் தக்காளி சாதம். ஓகே, பார்க்கலாமா? இப்போது இதை நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கிடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். பாயில் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது மார்னிங்கில் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை
இது கூட நம்ம வந்து முட்டை தொக்கு, அப்பளம், வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு.